ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்லியிருக்க இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்க போறேன். நான் எப்போதும் யார் வாழ்க்கையிலையும் நேரடியாக வரமாட்டேன், யாராவது ஒரு ரூபத்துல தான் வருவேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இப்போதும் அப்படிதான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த நபரை உன் வாழ்க்கையில அனுப்பியிருக்கேன். சில மனிதர்களுக்கு நீ அதிக மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கும்போது அவங்க சும்மா இல்லாம உன்னை ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடுறாங்க, அல்லது உன்னை தப்பா தாழ்த்தி பேசுறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ போற, அவங்க பேசும்போதெல்லாம் நீயும் அவங்க கிட்ட நல்லா பேசுறன்றதுக்காக உனக்கு வேலையே இல்லாதது போலவும் நீ சும்மா இருக்கிறது போலவும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்து உன் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமான காரியங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் அவங்கள தேடி போய் பார்க்குற, அவங்களுக்காக உதவி செய்கிறன்றத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல ஏன் செல்லமே. இந்த உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். யாருக்கும் உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீன்னா என்னமோ உனக்கு வேறு வேலையே இல்லை, அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறது தான் உன் வேலைன்ற அளவுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் மீதும் அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்டாதே. ஏன்னா ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் நீ அக்கறையும் வச்சிருக்க, ஆனால் அவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா உன்னால் அந்த வேதனையை தாங்கிக்க முடியாது தானே. அதனால தான் யார் மீது அன்பு வைப்பதாக இருந்தாலும் அதை ஒரு அளவோட நம்பிக்கையை அளவோடு வைக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். சூரியனையும் சந்திரனையும் எப்படி ஒப்பிட முடியாதோ அதே போல உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களையும் ஒப்பிட முடியாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்றதுக்கு நல்லா ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்படி உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசமாக ஜொலிப்பாய் என் செல்லவே. நீ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக கோடி கோடியாக நல்ல காரியங்களை செஞ்சாலும் அதை யாரும் கண்ணால் பார்க்கவும் மாட்டாங்க, உன்னை பாராட்டவும் மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சினா தினமும் நீ செஞ்ச தவறை சொல்லி சொல்லி குத்தி காட்டி இந்த உலகம் உன்னை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்லதை விட கெட்டதைத்தான் இந்த உலகம் அதிகம் பார்க்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான நோக்கத்தோட யார் உன்னை பாராட்டினாலும் குறை சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாராவது வந்து கைத்தட்டணும்னு எதிர்பார்க்காத. நீ எங்கே போய்கிட்டு இருக்கியோ அதற்கான பாதையில் உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுன்னா அது சிறப்பாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தமே தவிர அதில் பிரச்சனை வருது, தடைகள் வருது, அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நான் எந்த விஷயத்தை தாமதப்படுத்தினாலும் தள்ளி போட்டாலும் அதை மிக சிறப்பாக அழகாக நேர்த்தியாக பெரிய அளவில் செஞ்சு கொடுப்பேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மைதான். எல்லாரும் நம்புறாங்கன்றதுக்காக போய் உண்மையாக மாறிவிடாதல்லவா. யார் என்ன நினைச்சாலும் நீ எப்போதும் உண்மையை மட்டுமே நினைச்சு பேச பழகு. ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தவனே எல்லாத்தையும் சரியா செஞ்சிட முடியாது. தப்பா பல தவறுகள் செஞ்ச பிறகுதான் அந்த அனுபவத்தில் இருந்து நல்ல விஷயங்களை செய்ய கத்துக்கிறீங்க. நல்ல முடிவுகளும் அப்படிதான். தவறான முடிவு எடுத்து தோத்து போன பிறகு, கஷ்டப்பட்ட பிறகு அந்த அனுபவத்தில் இருந்து பிறப்பதுதான் நல்ல முடிவுகள். உன் அனுபவங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா இருக்கேன். நடந்து முடிஞ்ச தவறுகளை பற்றி கவலைப்படாம துணிஞ்சு முன்னேறு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் இந்த சாயப்பா கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. யாருக்கும் நீ உன்னை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உன்னை விரும்புபவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை, உன்னை விரும்பாதவங்க நீ என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது உன் வாழ்க்கையில் மட்டுமே பிரதிபலிக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதில் இருக்க ஒரு சிறு குறையை கண்டுபிடிச்சு உன்னை குற்றம் சொல்கிறதுக்காகவே இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்தவங்க சொல்கிற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ உன் வாழ்க்கையை வாழ்வதே புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா இங்கே யாருமே 100% சரியானவர்கள் கிடையாது.
நானும் இல்லை, நீயும் இல்லை, யாருமே இல்லைன்னு அப்படி நீ மனசில் நினச்சிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ தயாராக இருக்கணும். ஒரு சின்ன கஷ்டமும் பிரச்சனையும் வந்தாலும் அப்படியே பயந்து நடுங்கக்கூடாது என் செல்லமே. எல்லாரையும் மதிக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. எப்போதும் பணிவும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கட்டும். மற்றவங்கள விட நீதான் சிறந்த பிள்ளைன்னு ஒருபோதும் நினைக்காதே. இந்த உலகத்துல உனக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா நன்கறிவேன். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். உன் நிம்மதியை நிலைகுலைய செய்யும் எதையும் நீ உன் வாழ்க்கையில அனுமதிக்காதே என் செல்லமே. எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாட்டி வெற்றி அர்த்தமற்றதாக போயிடும். நீ செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையையும் மன நிறைவோடு செய்ய பழகு. அதுதான் உண்மையான ராஜ வாழ்க்கையாக இருக்கும். நீ எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கேன். நீ விரும்புவதையெல்லாம் நான் கொடுக்கல, ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கலன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. வாழ்க்கை உனக்காக பல திட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. சரியான நேரம் வரும்போது உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை பற்றி குறை சொல்லாதே. எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நிறைவான நிம்மதியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன் என் செல்லமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் அழகாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன் சொந்த மனசை விட உன்னை வேகமாக வேறு எதுவும் கொள்ளாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீ நல்லது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் உன் மனசே அதை முதல்ல விமர்சிக்குது தானே. உன் மனசே பல விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி அதை பற்றி சிந்தனை செய்ய வைக்கிறது தானே. இதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாமல் மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். யார் உன்னை வெறுத்தாலும் நேசித்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் மன உறுதிக்கு ஏற்றாற் போல உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எப்போது தப்பு செஞ்சாலும் ஆமாம் செஞ்சிட்டேன் இனிமேல் திருத்திக்கிறேன்னு ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நீ இருக்கணும். செய்யாத தவறை நீ ஒத்துக்கணும்னு நான் சொல்லலை. இருந்தாலும் தவறு நடக்கும்போது திருத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை அல்லவா. கர்மா எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு மட்டும் நீ அமைதியாக இருக்காதே. சில நேரங்களில் சில மனிதர்களிடம் எப்படி பேசுமோ அப்படி பதிலடி கொடுக்கவும் நீ கற்று வச்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் பணக்காரவங்கெல்லாம் மற்றவங்கள வாயடிச்சு போகிற அளவுக்கு ஆணவத்தோடும் பெரிய பகட்டோடும் அகங்காரத்தோடும் 1000 விஷயங்களை பேசுகிறத நான் பார்க்குறேன். அதனால தான் சில இடங்களில் சில பேருக்கு பதிலடி கொடுத்துரு நான் சொல்கிறேன். உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நீ ஒருபோதும் தவற விட்டுறாதே. உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து நீ எதிர்பார்க்குற பண வரவையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணம் மட்டும் எல்லாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரைக்கும் பல விஷயங்களுக்காக பணம் தேவைப்படுது தானே. இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றதை சொல்ல முடியாதல்லவா. சில நேரங்களில் ஓநாய்கள் கூட ஆட்டு தோலை போத்திக்கிட்டு ஆட்டை வேட்டையாடுவதற்காக சரியான நேரத்துக்கு காத்திருக்கலாம். உன் கூடவே உன்னை போலவே நல்ல மனசுள்ள மனிதர்கள் போல நடிச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்த காத்திருக்கும் அந்த ஓநாய்களிடம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தான் சொல்கிறேன். நீ வாழ்க்கையில் இன்னும் முன்னேறலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்படியே போனால் என்னால் முன்னேற முடியுமான்னு நீ யோசிக்கிறது எனக்கு தெரியும். என்ன உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக முன்னேறிக்கிட்டே இருக்க. மெதுவான முன்னேற்றம் என்பது முன்னேற்றமே இல்லாமல் இருப்பதை காட்டிலும் மேலானது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது. ஆனாலும் நீ நேர்மறையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். நேரத்துக்கு ஏத்தாற் போல மாற்றி மாற்றி பேசக்கூடிய மனிதர்களை நம்பி நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக இரு. காலம் மாறினாலும் உன்னுடைய அன்பு மாறாத அளவுக்கு நீ சரியாக இருந்துக்கோ என் செல்லமே. நீ என்ன கேட்டாலும்
அதை உனக்கு கொடுப்பதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் நான் உனக்காக வந்து உன் மனசுல நினைச்சதையெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எந்த அளவுக்கு நீ என்னை முழுமையாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அழகா இருக்கிறாங்க நல்லவங்க நினச்சிடாத. நல்ல குணமுள்ள மனிதர்கள் மட்டும்தான் எப்போதும் நிஜமாகவே உண்மையாகவே அழகாக இருப்பவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும்.